கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் உண்மையான பயம். கர்த்தர் உன்னை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு ஏதுவாக வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு ஏதுவாக மாறணும். ஸ்திரீயை குறித்து எப்படி சொல்லி பாருங்க, நீதிமொழிகள் 31:30. நீதிமொழிகள் 31:30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். சௌந்தரியம் உள்ளதான அழகுள்ளதான ஸ்திரீ இந்த உலகத்தினாலே போற்றப்படலாம். எவ்வளவு அழகு அப்படின்னு சொல்லலாம் உலகம். ஆனால் கர்த்தர் உன்னை புகழ வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிறதான ஒரு ஆத்மா உனக்குள் காணப்படணும். ஸ்திரீக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுறதான ஒரு ஆத்மா காணப்படும் என்று சொன்னால் கர்த்தரால் புகழப்படுகிறவளாக அவள் காணப்படுவாள். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு பார்க்கிற அழகு நாளைக்கு இருக்காது, நாளைக்கு பார்க்கிற அழகு அடுத்த வருஷம் இருக்காது. வேதம் சொல்கிறது அழகும் வீண். நீ அழகிதான், சௌந்தரியம் உள்ளவள் தான், ஆனால் உன்னுடைய அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் உனக்குள் இல்லை அப்படின்னு சொன்னா பிரயோஜனமே இல்லை. ஒரு புருஷனை குறித்து 2 கொரிந்தியர் 10:17-18 இப்படி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 10:17-18. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன், தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகிறவன் உத்தமன் அல்ல. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிறதான வீக்னஸ் அது என்ன அப்படின்னா, ஜனங்க நம்மளை புகழணும். உட்கார்ந்து ஒருத்தர் நீங்க அரை மணி நேரம் நீங்க பேசுங்க, நீங்க கேட்கலன்னா கூட பாத்தீங்கன்னா அவர்களை குறித்ததான புகழ்ச்சியான காரியங்களை அவர்கள் பேசுவதை நீங்க பார்ப்பீங்க. நான் அப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், நான் எப்படிப்பட்டவன், தன்னுடைய அறிவை குறித்து, தன்னுடைய படிப்பை குறித்து நீங்க கேட்டா சாட்சி சொல்றதுல தவறல்ல சுருக்கமாக. ஆனால் அதே நேரத்தில் நீங்க உட்கார்ந்து பேசுனீங்கன்னா அவர்கள் தங்களை குறித்து தங்களை அறியாமே புகழ்கிறதான காரியம். நான் சொல்கிறேன் இது இயற்கை. என்ன 10 பேர் புகழ்ந்தா எனக்கு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், என்ன ஜென்ம ஸ்பாவம். ஆனால் வேதம் சொல்லுகிறது தன்னைத்தான் புகழுகிறவன் அல்லது எல்லாராலும் புகழப்பட விரும்புகிறவன் உத்தமன் அல்ல. ஆண்டவர் புகழ வேண்டும், கர்த்தராலே புகழப்படுகிற புருஷனா இருக்கணும். ஆண்டவர் வரும்போது இது என்னுடைய பிள்ளை, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, சோ இந்த நாளில கேட்ட இந்த பிரசங்கத்தின் மூலமாய் மனம் திரும்பினது இந்த பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொன்னால் அது கர்த்தரால் புகழப்படுகிறதான காரியம் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அப்ப இயற்கையாக மனுஷன் மற்றவர்களால புகழப்படுகிறதை விரும்புவான். ஆனால் அது பெரிய உத்தமமான காரியம் அல்ல, அது சாதாரணமான காரியம். ஆனால் உன்னை அழைத்துதான் அந்த கர்த்தரால புகழப்படுகிறவனாய் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுற உண்மையான பயம் நமக்குள்ள வர வேண்டும். ஊழியனை குறித்து குணமாய் சொல்லப்பட்டிருக்கு மத்தேயு 25:23. மத்தேயு 25:23. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். இது ஆண்டவரை குறித்த. தேவன் மனிதனாக வந்தார் அல்லவா, அவர் நமக்கு வேலையை தந்தார் அல்லவா, அதான் ஒரு எஜமான். அவர் ஒரு நாள் வரப்போகிறார். கொடுத்திருக்க வேலையெல்லாம் ஒழுங்கா செஞ்சிருக்கானா? என்னென்ன வேலை? சபையில் இந்த வேலை அந்த வேலை மாத்திரம் கிடையாது. உனக்கு என்ன வேலை கொடுத்தேன்? புருஷன்னு வேலை கொடுத்துருக்கேன், உனக்கு மனைவின்னு வேலை கொடுத்துருக்கேன், உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கேன்? உன்னை பிள்ளை, உன்னை அம்மா, உன்னை அப்பா, உனக்கு வெளியில கூட இந்த வேலை உண்டு அந்த வேலை உண்டு. இவைகளும் ஊழியங்கள். உங்களை ஒரு பாத்திரங்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். உண்மையா இருக்கீங்களா? என்னென்னலாம் ஆண்டவர் நம்ம மேல பணித்து இருக்கிறாரோ, கொடுத்து இருக்கிறாரோ, அந்த காரியத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? இந்த வார்த்தை சொல்லுது, கொஞ்சத்துல உனக்கு கொஞ்சம் தான் கொடுத்தேன், சின்ன வேலை தான் கொடுத்தேன், ஒரு சின்ன கேரக்டர் தான், நீ பெரிய ஆள் கிடையாது, பயங்கர புகழ் பெற்றவங்க கிடையாது, ஆனா அந்த கேரக்டர்ல உண்மையா இருக்கியா, அந்த பாத்திரத்துல உண்மையா இருக்கியா, இல்ல நடித்து கொண்டு இருக்கிறாயா? அப்ப அந்த எஜமான் கேட்கும் பொழுது, அதாவது சிருஷ்டிகர் கேட்கும் பொழுது, உன்னை எதுக்காக மனுஷனா உண்டாக்குனேன், ஏன் அந்த வெளியில இருக்க அதை நாயா உண்டாக்கி இருக்கிறேன், அது வாலாட்டிட்டு உனக்கு வீட்டுக்கு வெளியில நிக்குது, ஆனா உன்னையோ மனுஷனா உண்டாக்கி பிள்ளையாக வீட்டுக்குள்ள வைத்திருக்கிறேன், அதுதான் உன்னை ஆண்டவர் உண்டாக்கினதான ஒரு காரியம். அதுக்கு உண்மையா இருக்கிறியா? கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறியா? அந்த மிருகம் உண்மையா இருக்குது, அது நன்றி உள்ளதா இருக்குது. ஆனா பிள்ளை என்று சொல்லப்படுகிற நீ செய்கிற காரியம் என்ன? போய் சிந்தித்து பாருங்க. இந்த வசனத்தை சரியா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஊழியம் என்று சொல்லி ஒவ்வொருத்தனும் கொடுத்ததான காரியம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் குறிக்குது. உன் மேலே காணப்படுகிற அத்தனை காரியத்தையும், உன்னிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற அத்தனை காரியத்தையும் அந்த காரியம் குறிக்கிறது. அவர் சொல்லுகிற காரியம், நீ கொஞ்சத்துல உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அதாவது பரலோக ராஜ்யத்துக்குள்ள
உன்னை கொண்டு போகிறதை அது குறிக்குது. எஜமானுடைய சந்தோஷத்துல எஜமானோடு கூட நீ பிரவேசித்து சந்தோஷப்படுகிறத காரியத்தை அது குறிக்குது. ஒரு விசுவாசியை குறித்து ஒரு வார்த்தை. ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதை முடித்துடுறேன். நிறைய பேர் இதை பாக்குறீங்க. விசுவாசி ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. ஆபிரகாம் ஈசாக்கு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நிறைய பேசலாம். டு மேக் இட் ஷார்ட், என்ன இதுல இருந்து நீங்க அறிந்து கொள்ளுவீங்க? God give testimony about his believer only if he obeys. விசுவாசிதான் விசுவாசிகளுடைய தகப்பனாய் இருக்கலாம். ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறவனாய் இருக்கலாம். ஆண்டவரை மிகவும் நேசிக்கிறவனாய் இருக்கலாம். இந்த தேவனுடைய கட்டளைக்காக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று தள்ளிவிட்டு ஓடி வந்தவனாய் இருக்கலாம். ஆனால் எப்பொழுது அந்த தேவன் அவனை குறித்து ஒரு சாட்சியை கொடுக்கிறார்னா, அவன் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் விசுவாசி என்கிறதான காரியம் பூரணப்படுகிறதை குறித்து நான் பேசினேன். அப்ப நம்மையும் தேவன் எப்ப புகழ்கிறார், எப்ப பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைய, தன்னை விசுவாசிக்கிறவனை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சியை கொடுக்கிறான்னு சொன்னா, அவன் என்னைக்கு கீழ்ப்படுகிறானோ அந்த தருணத்துல. அதான் இங்க பார்க்கிறோம். நீ உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காய் ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவருக்கு எப்பயுமே தெரியும். ஆனா அந்த காரியத்தை செய்யும் போது அவர் சொல்றதான சாட்சி, இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ கிறிஸ்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ என் பிள்ளை என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம கிறிஸ்தவன் தான், கிறிஸ்தவ தாய் தகப்பனுக்கு பிறந்தாச்சு. ஆனா நீ கீழ்ப்படியாம இருந்தனா நான் சொல்லலாம் உன்னை பார்த்து கிறிஸ்தவன்ட்டு, உன் பக்கத்துல இருக்கவங்க சொல்லலாம். ஆனால் உன்னுடைய தேவன் சொல்ல மாட்டார். ஒரு காரியத்தை கீழ்ப்படியாம இருக்கல, இன்னும் என் வஸ்திரத்தை தள்ளிட்டு இருக்கல, எனக்கு ஒபே பண்ணாம இருக்கிற இல்லையா, உன்னை குறித்து இந்த சாட்சியை நான் தர முடியாது என்றுதான் ஆண்டவர் சொல்வார். என்னைக்கு நீ கீழ்ப்படுறியோ அன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவள் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்படின்னா இப்பொழுது சாட்சி சொல்லுகிறேன் என்று அர்த்தம்.